இந்த மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரன் பண்ணுறதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய அன்ஃபேர் அட்வான்டேஜ் இருக்குது. அதாவது இந்த அன்ஃபேர் அட்வான்டேஜ்னா சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு 10 பேர் குரூப்பாக இருக்க இடத்துல பர்டிகுலராக ஒரு பர்சனுக்கு மட்டும் பை நேச்சர் ஒரு விஷயம் அட்வான்டேஜாக இருக்குது, மற்றவங்களுக்குலாம் அது இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம அன்ஃபேர் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஸோ இந்த ஏஜென்சி ரன் பண்ணுற ப்ராசஸில் எனக்கு என்ன அன்ஃபேர் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் ஜாப் லேண்ட் ஆகும்போதே வந்து ஒரு ஏர்லி ஸ்டேஜ் கம்பெனியில் போய் லேண்ட் ஆனேன். அதுவும் ஒரு இன்டர்னாக லேண்ட் ஆனேன். ஒரு அன்பெய்டு இன்டர்னாக கிட்டத்தட்ட 6 to 7 மாதம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சம்பளமே இல்லாம அந்த காலத்துல எவ்வளவு வளைக்கிறவா ஒப்பளம் வருவா அப்ப இல்ல அப்ரண்டிஸ். அதுக்கப்புறம் ஒரு 1.5 to 2 வருஷம் சாலிடாக ஃபுல் டைம் எம்ப்ளாயியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஃபார் அ பேசிக் சேலரி. கிருஷ்ணமூர்த்தி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பாஸ் எனக்கு சம்பளத்துல 10 ரூபா கூட்டி கொடுத்துருக்காரு. பட் ஸ்டில் நான் வந்து சேல்ஸில் ஒர்க் பண்ணாங்க, டிசைனிங் பண்ணேன், வீடியோ எடிட்டிங் பண்ணேன், வெப் டெவலப்மெண்ட்டில் கை வச்சேன். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஆப்ரேஷன்ஸில் கை வச்சேன், ஹெச்ஆர் ஆக்டிவிட்டீஸில் கை வச்சேன், அக்கௌண்ட்ஸ் பார்த்தேன், ஃபினான்ஸ் பார்த்தேன், பட்ஜெட்டிங் பிளான் பண்ணேன். எல்லா ப்ராசஸ்லையுமே என்னால் இன்வால்வ் ஆக முடிஞ்சுது. எதனாலனா அந்த கம்பெனி வந்து ஒரு ஏர்லி ஸ்டேஜ் கம்பெனியாக இருக்கும்போது. ஸோ கம்பெனி க்ரோ ஆக எனக்கான ஸ்கில்ஸுமே வந்து க்ரோ ஆகிட்டே இருந்தது. ஸோ அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு ஃபவுண்டேஷன் இன்னைக்கு வந்து ஒரு ஏஜென்சி ரன் பண்ணுறதுக்கு எங்கே என்ன பிரச்சனை நடக்கும், எங்கே வந்து லீக்கேஜ் நடக்கும், எங்கே வந்து ப்ராசஸ் லீக்கேஜ், எங்கெங்கே ஃபினான்ஸ் லீக்கேஜ், எங்கெங்கே வந்து பிளானிங் லீக்கேஜ் நடக்கும் அப்படிங்கிறத வந்து கிட்டத்தட்ட ப்ரீப்ரெடிக்ட் பண்ண முடியுது. முதலாளி நேத்து கொஞ்சம் வியாபாரம் பரவாயில்ல, இன்னைக்கு கொஞ்சம் இழுக்குது. இழுக்காம வர்ற வியாபாரத்தை பூரா எடுத்துக்கிட்டு இழுக்குது. இந்த விஷயத்தினால அங்கே வந்து ஒரு எம்ப்ளாயியாக நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் இங்கே நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டு என் கூட வேலை செய்கிற பீப்புள் இருக்காங்களே இங்கே சிசில் டர்ட்டில் டீமில், அவங்களையுமே வந்து மேக்ஸிமம் நான் அதை அவாய்ட் பண்ண வச்சிடுறேன். ஸோ நிறைய பெரிய கண்டத்துலேருந்து ஆக்சுவலி தப்பிச்சிருக்கோம் லாஸ்ட் 1.5 yearsல. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் ஆப்வியஸ்லி ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கும்போது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை சென்ட்ரலைஸ் பண்ணி உங்களோட பிஸ்னஸை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய காஸ்ட் பெனிஃபிட்லாம் ஆக்சுவலி கிடைக்கும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது இருக்குது, இல்லைனா உங்களோட பிஸ்னஸில் உங்களுக்கான அன்ஃபேர் அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கஸ் பண்ணுங்கள். லெட்ஸ் டிஸ்கஸ் டுகெதர்.